அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து எங்கள் சின்ன பொண்ணோட மூத்தார் வீட்டில் மோல்டிங் போடுறாங்க, வீடு கட்டுறாங்க. அந்த மோல்டிங் போடுறாங்க, ஜல்லி ஊற்றுறது. அதனால் ஆடை அறுத்து எல்லாருக்கும் சாப்பாடு போடுறாங்க. இது ஆடை அறுத்தாச்சு, கறி கழுவி எடுத்துகிட்டு வந்து சாப்பாடு ரெடி பண்ணுறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டுலேருந்தே பிடிக்க முடியல, வேலை இருந்ததால். அதனால் எண்ணெய் ஊற்றியாச்சு, பட்டை லவங்கம் போட்டாச்சு, பச்சை மிளகா போட்டாச்சு, வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தாச்சு. வந்த உடனே கறி போட்டாங்க. அவங்க வந்து அவங்க ஒரு ஸ்டைலாக சமைக்கிறாங்க. இந்த மாதிரி நாங்கள் செஞ்சது, நாங்கள் தக்காளியெல்லாம் போட்டு மசாலா, தக்காளி, தயிர் எல்லாமே ஒன்றா போட்டுருவோம். அவங்க வந்து தனித்தனியாக போட்டு இப்படி செய்கிறாங்க. கறி போட்டு நல்லா வதக்குறாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டாச்சு. எல்லாம் போட்டு அப்புறம் மஞ்சத்தூள் போடுறாங்க. மஞ்சத்தூளும் போட்டு தக்காளி போடுவாங்க. தக்காளி போட்டு தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டாச்சு. போட்டு நல்லா வதங்க விட்றாங்க. வதங்கின பிறகு அதுக்கப்புறமா உலவு ஊற்றுவாங்க. ஒன்றா கறியும் அரிசியும் ஒன்றா போட்டு தம் பண்ணுறாங்க. இவங்க தக்காளி லாஸ்ட்டாக தான் போடுறாங்க. அவங்களுடைய ஸ்டைல் இது. கொத்தமல்லி, புதினா எல்லாம் போட்டாச்சு. நல்லா வதங்கிடுச்சு. உலவு ஊற்றுறாங்க. எலுமிச்சை பழமெல்லாம் புழிஞ்சு போட்டாச்சு. உலவு ஊற்றி உலக்க வச்ச உடனே அரிசியும் போட்டாச்சு. அரிசி போட்டு தம் பண்ணிவிடுவாங்க. கொஞ்சம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடம் துஆ செய்கிறோம். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சாந்தியும் ஸலவாத்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உண்டாகட்டும். பாருங்கள், எந்திரிச்சு தம் பண்ணியாச்சு. இறக்கி எல்லாருக்கும் சாப்பாடு போடுறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ்.